இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். எஸ்எஸ் பிரைடல் ஸ்டூடியோலேருந்து நான் ஒரு சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 2-3 வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சாரீ ப்ரீப்ளீட்லாம் வந்து எங்கே நல்லா கம்மியாக பண்ணித்தராங்க, நல்லா சூப்பராக பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம எங்கே வந்து காசெல்லாம் கொடுத்து ஃப்ரீ பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாமே இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நந்தினின்னு ஒரு சிஸ்டர்கிட்ட வந்து கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட சும்மா கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஃப்ரீ பிக் பண்ணி தருவீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பண்ணித்தரோம் 150K அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணி கொடுத்த வீடியோவும் நாங்கள் போட்டிருப்பேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க 150K பண்ணித்தராங்க. பட் இருந்தாலுமே வந்து நல்லா ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணித்தர மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவே இந்த சாரியை என்னோடய பிரதரோட மேரேஜ்க்காக ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் பாப்பாலாம் வச்சுட்டு சுத்தமாக எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிஸியாகவும் போயாச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ எடுக்கவே இல்லை. ஒரு 2-3 பிக் தான் எடுத்திருப்பேன். அதுவும் வந்து லைட்டிங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ எடுத்த பிக்சர் வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாரியோட ப்ரீப்ளீட்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே எஸ்எஸ் பிரைடலில் வந்து ஒரு சாரிக்கு ப்ரீப்ளீட்டிங்க்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 5 சாரிக்கு மேலே ப்ரீப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சாரியோட ப்ரீப்ளீட் சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதை வந்து நான் போர்ட்டல்ன்ற டெலிவரி ஆப் மூலமாக தான் சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய டெலிவரி ஆப் இருக்குது. எனக்கு இந்த சாரியை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு 79 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதே சாரியை திருப்பி நான் வாங்குறதுக்கு எனக்கு 99 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு டெலிவரி சார்ஜே வந்து ஒரு 200 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ப்ரீப்ளீட்டுக்கு ஒரு 500, மொத்தமாக வந்து 700 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த ஒரு ப்ரீப்ளீட்டிங்காக. இவங்களோட ப்ரீப்ளீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து 10 ஃப்ளீட் கிட்ட வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக வந்து 10 ஃப்ளீட் கிட்ட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சென்டர் ப்ளீட்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. பிரைட்ஸ் எல்லாம் வேர் பண்ணுற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ எனக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அவங்க ஒரு வீடியோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க, இதை பார்த்து நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்த்து தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். அதுவுமே எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓவராலாக வந்து இவங்க ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டர் வந்து நீங்கள் எப்போ கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணிங்கனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா ரிப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாரீ உங்கள் கைக்கு வர வரைக்கும் ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ரிலீஃப் ஆவாங்க அதுலேருந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க. பட் இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ப்ரீப்ளீட் அப்படின்றத நம்ம 1 டே தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எப்படியோ அதை அயர்ன் பண்ணி பழைய மாதிரியே வச்சிடணும். ஸோ ஒரு ப்ரீப்ளீட்டுக்கு ஒரு 700 ரூபாய் செலவு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தோணுச்சு. அதுக்கு நம்மளே வந்து ப்ரீப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு சாரீ இல்லைனா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வந்து சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி ப்ரீப்ளீட்லாம் வந்து 500 கொடுத்து நான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இவங்கக்கிட்ட கொடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இவங்க ஒர்க்கு. பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியோ, நமக்கு இது ரொம்ப ஓவராக தெரில அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாரீ வந்து நான் லக்ஷ்மி போட்டிக்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து சொல்லியே ஆகணும். ப்ளவுஸ் வந்து கடைசி நேரத்தில் தான் ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸை வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக லாஸ்ட் டைமில் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது இவங்களோட ஐடி வந்து எனக்கு கொடுத்தாங்க. தூவி ஆரி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். பட் அவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால. பட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நான் காண்டாக்ட் பண்ணி ஃபுல்லாகவே வாங்கினேன். எனக்கு வந்து ஆன் டைமுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ஒர்க்குமே வந்து உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்டுட்டு தான் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஒர்க் முடிஞ்சதும் இந்த ஒர்க்கை முடிச்சிச்சு சிஸ்டர், இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம், உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுத்தாங்க. எனக்கு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு, கண்டிப்பாக இது நமக்கு வந்து மேரேஜ்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஏன்னா வந்து நான் இதை 3 டேஸ்க்கு முன்னாடி தான் சென்ட் பண்ணியிருந்தேன். அப்படி இருந்துமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பீட்ஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக, ஒன்றுமே வந்து நீங்கள் வெளியே எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கண்டிப்பாக இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரி ஒர்க் வந்து எங்கே நல்லா பண்ணித்தராங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இவங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இவங்க ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிமாண்டை வந்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் வந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். வேணும்னா வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் நல்ல ரெஸ்பான்ஸே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.